அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உள்ஒதுக்கீடு முதல் மாநிலமாக அமல்படுத்தியது தெலுங்கானா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த உள்ஒதுக்கீட பொறுத்தவரைக்கும் சப் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். இதுக்குள்ள பல்வேறு ஜாதிகள் இருப்பாங்க இல்லையா? இந்த பல்வேறு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில ஜாதிகள் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடுனால நல்ல பெனிஃபிட் ஆயி நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க. அந்த எஸ்சி அப்படிங்கிற பிரிவிலே ஒரு சில ஜாதிகள் அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கும். அரசு வேலைகள்ல, கல்வி நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கக்கூடிய ஜாதிகள தேர்ந்தெடுத்து, எஸ்சி சமூகத்துக்குள்ளேயே அவங்களுக்குன்னு ஒரு உள்ஒதுக்கீட குடுக்குறப்ப, அத நம்ம சப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் 2009ல எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம 18% அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? 2009ல என்ன பண்ணியிருப்போம்னா, எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு சொல்லி தனி கேட்டகரி பிரிச்சு, அதுல ஒரு 3% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம வழங்கியிருக்கோம் இல்லையா? ஏன்னா அருந்ததியர் கம்யூனிட்டி அடுத்த கட்ட ஒரு ஒரு வளர்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ இததான் நம்ம உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி உள்ஒதுக்கீட தமிழ்நாடு, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கும். அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, மாநில அரசாங்கம் இந்த சப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஒரு எஸ்சி கேட்டகரி கீழ சப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். அது கான்ஸ்டிடியூஷன் வைஸ் அலோவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அத பண்றப்போ மாநில அரசாங்கம் சரியான டேட்டா வச்சிருக்கணும் கையில. நிஜமாலுமே அந்த கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கண்டிப்பா அந்த ரிசர்வேஷன் குடுக்கறக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஆ தெலுங்கானா அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எஸ்சிக்கு உள்ள சப் கிளாசிஃபிகேஷன் பண்றத பத்தி சமீம் அக்தர் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி, இப்போ உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத தெலுங்கானா மாநிலத்தில இருக்கக்கூடிய எஸ்சி பிரிவுல இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்க போறாங்க. சோ அந்த ஒரு செய்திய தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா முதல் மாநிலமா தெலுங்கானா மாநிலம் தான் இந்த உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத அமல்படுத்தியிருக்காங்க. அதனால தான் முதல் மாநிலமாக அமல்படுத்தியது தெலுங்கானா அப்படின்னு சொல்லி தலைப்புல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு இருந்த செய்தி. நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 16ஆம் தேதி தொடங்க இருக்கு. மொத்தம் 43 தேர்வுகள் இருக்கப்போது. ஆ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் பிளஸ் ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது இருக்கும். 100 கேள்விகள் தமிழ்ல இருந்தும், 25 கேள்விகள் ஆப்டிட்யூட்ல இருந்து இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பிளஸ் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு நாள் விட்டு நமக்கு இருக்கும். அதுல ஜிஎஸ்ல 75 கேள்விகள், ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல், வித்தவுட் மெட்டீரியல் 2மே அவைலபிளா இருக்கு. எது வேணுமோ நீங்க ஆ உங்களோட விருப்பம் தான் அது. அதே மாரி நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்லயுமே அவைலபிளா இருக்கு. சுரேஷ் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாடசாலைக்குமே இது வித் மெட்டீரியல், வித்தவுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கு. இன்கேஸ் நீங்க வித் மெட்டீரியல் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொரியர் பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கே. சரியா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம அகாடமிக்கு கால் பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ.